டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. 3 கதைகள். இந்த கதையெல்லாம் கேட்கும் பொழுது எதை நோக்கி ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பொறுமையாக நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் வாழ்க்கையில். ஆரம்பத்திலேருந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது மெதுவாக வளர்கிறோம், மெதுவாக நடக்கிறோம். படிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எங்களுடைய காலத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் அதிகமாக படிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்குறோம். அதுக்கப்புறம் வேலை, அதுக்கப்புறம் திருமணம். ஆனால் பாதையில் செல்லும்போது மாத்திரம் எதற்காக இந்த அவசரம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு இன்னும் யாருக்கும் பதில் புரியவும் இல்லை, பதில் சொல்வதற்கு சரியான விளக்கமும் இல்லை. வாங்க கதைக்குள்ள போகலாம். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் அண்மையில் நடந்த விபத்துக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது கடந்த வாரம் பார்த்திங்கன்னா நிறைய விபத்துகள். இது எப்படின்னா, நிறைய பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக ட்ராவல் பண்ணுறாங்க. அதிகமாக வேகமாக செலுத்தப்பட்ட 2 வாகனங்கள் அப்படின்ற அடிப்படையில் 2மே கார். எதிர வந்த பைக், அதில் 2 நண்பர்கள். இவங்களுடைய வேக கட்டுப்பாட்டை இழந்ததன் ஒரு காரணமாக இந்த கார் 2ம் ஒன்றுடன் ஒன்று மோதி பாதையை விட்டு விலகி, கொஞ்சம் பக்கத்தில் பெரிய பள்ளம்லாம் கிடையாதுங்க, கொஞ்சம் அப்படி விலகி இருக்குது. இந்த பைக் பார்த்திங்கன்னா, பைக்குன்ற அந்த நிலையே அந்த பைக்கை பார்க்குறதுக்கு முடியல, அவ்வளவு சிதைவுகள். அப்போது அந்த பைக்குக்கே அவ்வளவு ஒரு பாராதூரமான ஒரு சிதைவு இருந்தால் அந்த பைக்கை செலுத்திட்டு வந்து அவங்க 2 பேருடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பார்க்கும் பொழுதே ஒரு படபடப்பு இருந்தது. இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25 நிரம்பிய இளைஞர்கள். இருவருடைய மரணம், மற்றவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பேர். அவர்கள் அனைவருக்குமே பலத்த காயங்கள். அந்த காயத்தை அவர்கள் சரி செய்வதற்கும், அந்த ஒவ்வொரு கால்களில் ஏற்பட்ட முறிவு, கைகளில் ஏற்பட்ட முறிவை செய்வதற்கே அவர்களுக்கு மாதக்கணக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விபத்தாக அமைந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம முதலாவது படிக்கணும், டிரைவிங்கை படிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். 18 வயசு நிரம்பிருச்சு அப்படின்னாலே முதலாவது நாங்கள் என்ன சொல்லுவோம், லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிடுவோம். அப்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு வாகனத்தை செலுத்துவதற்கு முன்பாக என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. எந்தெந்த விடயங்களில் எங்களுடைய அவதானம் மிகவும் முக்கியம் அப்படின்ற விடயம் இருக்குது. இது எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அதற்கு பிறகு வாகனத்தினுடைய ஓட்டம் என்பது ஒவ்வொரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி இருக்கணும், பாதசாரிகளுடைய கடவையில் எப்படி இருக்க வேண்டும், பாடசாலைக்கு அருகில் எப்படி இருக்க வேண்டும், வைத்தியசாலைக்கு அருகில் எப்படி இருக்கணும், பாதை எப்படி இருக்கிறது என்பதை அவதானித்து அதில் இருக்கும் குறியீடுகளை கவனித்து நாங்கள் எப்படியெல்லாம் வாகனத்தை செலுத்தணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நல்லா படிச்சுட்டு அந்த எக்ஸாமையும் பாஸ் பண்ணிவிடுவோம், 2 எக்ஸாமையும் பாஸ் பண்ணிவிடுவோம், லைசன்ஸையும் வாங்கிடுவோம். அதற்கு பிறகு நாங்கள் செய்யும் விடயம், எந்த ஒரு முறையையும் எந்த ஒரு கற்கை நெறியையும் கையாளாமல் அப்படியே எங்களுடைய இஷ்டத்துக்கு ஓட்டுறது. அந்த வாகனத்தில் எங்களுடன் பயணிப்பதற்கு பல வாகனங்கள் காத்திருக்கும், பல பாதசாரிகள் கூட காத்திருப்பாங்க. அப்போ அவங்களோட நாங்கள் போகணும் அப்படின்னா எவ்வளவு அவதானமாக போகணும் தெரியுமா, எவ்வளவு கவனமாக போகணும். எதற்காக இந்த வேகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. நேரம் ஆயிடுச்சு நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய நேரத்தை சரி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பலாமே அப்படின்ற ஒரு பதில் அங்கே இருக்கிறது. அப்போ இதில் என்ன அப்படின்னா, இந்த வளைவுகளை பொருட்படுத்தாமல் ஓடுவது, முன்னால் வரும் வாகனத்தினுடைய வேகத்தை பார்க்காமல் ஓடுவது எதற்காக அப்படின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், எத்தனையோ விடயங்களுக்காக நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். படிக்கிறதுக்கு, வளர்கிறதுக்கு, வேலை தேடுவதற்கு, திருமணம் செய்வதற்கு எத்தனையோ விடயங்களுக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். அப்போ பாதையில் மட்டும் ஓடும்போது ஏன் நாங்கள் பொறுமையாக ஓடுறது கிடையாது, ஏன் அவதானமாக செலுத்துவது கிடையாது, ஏன் இந்த அதிக வேகம், ஏன் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கும் விதத்தில் எங்களுடைய இந்த பயணம் அமைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு யாராலும் பதில் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்களுடைய பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி பாதையில் செல்லும் மற்றவர்களுடைய பாதுகாப்பும் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். போஸ்டர் குட்டி ஸ்டோரியில் இன்னொரு கதை கேட்டுடலாமா? 2 நண்பர்கள்
இணைப்பிரியா நண்பர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 18 வயது முடிந்த நிலையில் இவங்களுக்கு டிரைவிங் படிக்கணும் ஒரு ஆசை, படிச்சுட்டாங்க. வீட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா ஆசையாக அந்த மகனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்குறாங்க. எதுக்காக அப்பா பைக் வாங்கி கொடுக்குறாங்க? நல்ல ஒரு மகன் அவருடைய எதிர்காலம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அப்பா பைக் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அந்த பைக்கை வாங்கின பிறகு அந்த மகன் எவ்வளவு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்ற விடயம் இருக்கிறது. ஆசாசியாக அந்த பைக்கை பார்க்குறதும், அது வந்து தூய்மையாக வச்சிருக்கிறதும், அப்படி ஓட்டும் பொழுது அதில் ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த அதிகமான ஒரு வேகம் இருக்கிறது, அது ஏன் ஏன் அப்படின்னு தான் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. 2 நண்பர்கள், இவர்கள் இருவரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதிக வேகமாக செலுத்தப்படும் அந்த பைக் பார்த்திங்கன்னா, முன்னால் இருக்கிற லைட் போஸ்ட்டில் வந்து அவர்களுடைய வேகம் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் நேரடியாக போய் மோதினதுனால 2 பேருக்கும் பலத்த காயங்க. அவர்கள் வந்து அந்த விபத்து நடந்து இருக்கும் நிலையில் பார்த்திங்கன்னா, அங்கே அருகில் அந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்தவங்க கொஞ்சம் பதறிட்டாங்க. இருவருக்கும் வந்து உடலில் எந்த ஒரு அசைவும் இல்லை. அந்த இருவரும் தவறி இருப்பாங்களோ, ஏன்னா வயதும் சின்ன வயது அப்படின்னு எல்லாருமே பதறிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய அந்த விபத்தினுடைய ஆழம் அவர்களுக்கு அதிகமான ஒரு மயக்கம், அதிகமான கால் முறிவு, கை முறிவு, பலத்த காயம் அப்படின்ற அடிப்படையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு அவர்கள் அதிலிருந்து மீள்றதுக்கே கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் ஆகின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் இந்த பைக்கை பார்க்கும்பொழுது எப்படி இருக்கும், அந்த பைக் ரொம்ப செதஞ்சு போச்சு. அது அடிப்பட்ட வேகத்துக்கு அந்த பைக் செதஞ்சே போயிடுச்சு. ஆனால் இனிமேல் அவங்களுக்கு அந்த பைக்கை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு பதட்டம் இருக்கும். அந்த விபத்து தான் மனசில் இருக்கும்ல. அதனால தாங்க பாதையை பார்த்து செலுத்துறது மாத்திரமில்ல, கவனமாக போங்க, நிதானமாக போங்க, வேகத்தை குறைச்சிக்குங்க. வாழ்க்கையில் வேகம் என்பது நிறைய விடயங்களை சிந்திக்க விடாமல் செயல்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சிந்தித்து நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னாலே எவ்வளோ பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவரலாம் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அப்போ அதிகமான வேகத்தை குறைத்து கொண்டு அவசரம் இல்லாமல் நிதானமாக பயணிப்போமே. சிக்னல் வருது அப்படின்னா அந்த சிக்னலுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். அந்த அந்த இலக்கங்கள் அப்படியே குறைந்து கொண்டு வரும் பொழுது அதற்கு முன்னாடி நம்ம அந்த இடத்த கடந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் வேகமாக போவாங்க. பாதசாரிகள் வந்து கடக்கும் மஞ்சள் கடவை கிட்ட வந்தீங்க அப்படின்னா எப்பவுமே அதில் யாருமே நடக்கலை அப்படின்னா கூட கொஞ்சம் அந்த இடத்துக்கு வரும்போது உங்களுடைய வேகத்தை குறைத்து கொள்ளுங்கள். அதனால் ஏற்படும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதசாரிகள் வந்து மஞ்சள் கடவையில் கடக்கும் பொழுதே நிறைய விபத்துகளை சந்திக்கிறாங்க. வாகனம் ஓட்டுபவர்களுடைய கவனக்குறைவு அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறது, அதிகமான வேகம் அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் குறைத்து விடுங்க. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் இந்த பஸ் வண்டிகள் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கணும். அவங்களுடைய ஓட்டம் இருக்கே, அது ஏன் அப்படி அந்த கால் ரோடில் ஜிக்ஸாக் ஓட்டம் ஓடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. பஸ் தரிப்பிடம் இருப்பது வந்து வலது பக்கம் தான் இருக்கும், ஆனால் அவருடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா இடது பக்கத்திலிருந்து அந்த ஓட்டம் இருக்கும். ஏன்னா முன்னாடி 2 பஸ்ஸு போயிட்டுருக்கோம். அப்போ நீங்களா நானா அப்படின்ற ஒரு போட்டி அங்கே இருக்கும். யார் வேகமாக போயிட்டு பஸ்ஸில் அதிகமான நபர்களை ஏற்றுவது அப்படின்ற ஒரு போட்டி இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு சிரமம். ஏன்னா அவங்க ஓடுற ஓட்டத்தை பார்த்து எத்தனையோ வாகனம் செலுத்துபவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், பாதையில் போகிறவங்க எவ்வளோ பேர் பதட்டத்தில் போகிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். ஏன் இந்த அதிகமான ஒரு ஓட்டம்? சேவை, அதாவது பொது போக்குவரத்து என்பது நல்லபடியான சேவை வழங்குவதற்கு அந்த சேவையை கொஞ்சம் கொடுங்களேன். உங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து வீட்டுக்கு போய் சேருவோமா அப்படின்ற பதட்டத்திலேயே அவங்க வந்துட்டுருப்பாங்க. எப்போ பிரேக் அடிப்பீங்கன்னு தெரியாது, எப்போ நீங்கள் வந்து வேகமாக போவீங்கன்னு தெரியாது. ஓட்டுறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் அதில் பயணிப்பவர்களுக்கும் உங்கள் முன்னாடி செல்பவர்களுக்கு தான் தெரியும் அந்த பதட்டம் அப்படின்ற விஷயம் இருக்குது. விபத்துக்களை குறைக்கணும் அப்படின்னா வாகனத்தை செலுத்துபவர்கள் வந்து நிதானமாக செயல்படணும். போஸ்டில் ஒரு குட்டி ஸ்டோரியில் இதுவும் ஒரு விபத்து சம்மந்தமான விடயம் தான். இது எப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நபர் வந்து கொழும்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. அவங்களுடைய ஊர் வந்து ஸ்லாபம். அப்போ ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணி அங்கே போய் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அவருடைய நண்பருடைய பைக் உங்களுக்கு கிடைக்கிது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பைக் தான். அது கிடச்சோன்னு இனி சும்மா இருக்க முடியுமா, கொஞ்சம் வேகமாக ஓட்டி போப்போம், நம்ம ஊர் தானேங்க
அங்கே இருக்க சந்தெல்லாம் நமக்கு தெரியும், அங்கே இருக்க தெருவெல்லாம் நமக்கு தெரியும், அந்த ஊரில் இருக்க பாதையே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நிறைய பேர் ஓடுறத நாங்கள் பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் இவருக்கு ஒரு கற்பனை. அப்போ இவரும் ஒரு சுவாரஸ்யமாக ஒரு ஒரு 5:30 மணி இருக்கும், கிட்டத்தட்ட 5:30 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து அவங்க வந்து பைக் ஓட்டிகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் வேகமாக தான் போயிட்டுருக்காரு. அப்போ போகும்போது அந்த ஊரில் வந்து அவருடைய நீண்டகால நண்பரை சந்திக்கிறாரு. அவர் பார்த்திங்கன்னா சைக்கிளில் ரொம்ப அழகாக ஓட்டிகிட்ருக்காரு. இந்த இயற்கை அழகை ரசிச்சுட்டே ஓட்டிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கிட்ட கேட்குறாரு, எங்கே போகிறீங்க அப்படின்னு. இல்லை, பொழுது போகலை, அதனால் சும்மா சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? எங்கள் ஊரில் வந்து என்னுடைய ஒரு நண்பர், நெருங்கிய நண்பர், உறவினர் கூட சொல்லலாம், அவருடைய திருமணத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, திருமணம் எப்போ? நாளைக்கு. சரி, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ வாங்கலை நம்ம வந்து ஒரு பைக்கில் ரைட் போவோம். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க நான் சைக்கிளில் போகலான்னு தான் ஒரு ஆசையில் வந்தேன். இல்லைங்க வாங்க பைக்கில் போவோம், இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இவங்களுடைய ஊரில் பார்த்திங்கன்னா பாதையின் ஓரங்களில் வந்து வயல்வெளி, அதில் வந்து ஒரு சின்ன ஒடுங்கிய ஒரு பாதை. அந்த பாதையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும்பொழுது, பேசிகிட்டு இருக்கும் பொழுதே மணி வந்து 6 மணியை கடந்துருச்சு. அப்போது சரி அப்படின்னு கொஞ்சம் இருட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். சரின்னு இவங்க போகிறாங்க. இவரும் சரி நண்பர் தானே கூப்பிட்றாரு அப்படின்னு இவர் நினச்சிட்டு போயிட்டார். இவர் வந்து போக 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 அந்த வயல்வெளியில் இருக்கிற அந்த பாதையில் வேகமாக ஓடும்பொழுது ஒரு சுவாரஸ்யம் அதிகரிக்க, கொஞ்சம் வேகம் அதிகரிக்க கொஞ்சம் என்னென்னா அந்த பாதை வந்து சீராக கிடையாது, கொஞ்சம் மேடு பள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால இவருக்கு வந்து அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த பைக் வந்து அப்படியே சறுக்கி பக்கத்தில் இருக்கும் மண்மேடில் வந்து இடித்து, அதாவது பாதையின் ஓரத்தில் இருக்கிற மண்மேடு அங்கே இடித்து அவர் மயங்கிட்டார். யார்? பைக் ஓட்டுனவர். அப்போது இந்த பைக்கில் ட்ராவல் பண்ணார்ல அவருடைய நண்பர், அவர் வந்து இவரை எழுப்புறாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்போ இவர் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது இவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் இவருடைய கை நகங்கள், கால் நகங்கள் எல்லாம் சிராய்வு பட்டு அப்படி உடைந்து அங்கே வந்து ரத்தம் வர்றதை அவர் பார்த்துருக்காரு. அப்போ இவருக்கு ஒரு பதட்டம், பயம் வந்துருச்சு. அப்போ அவர் நண்பர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நீங்கள் வந்து அந்த அதிகமான வேகம் வந்து உங்களுடைய ஓட்டத்தை வந்து இந்த மணல் மேடுனால் நீங்கள் சரிஞ்சிட்டிங்க, உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த நண்பர் கேட்குறாரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவருக்கு வாகனத்தை செலுத்தியவருக்கு வந்து பைக்கை செலுத்தினார்ல, அவருக்கு பெரிய அளவு காயம் இல்லை, சின்ன சின்ன காயம், ஆனால் அதிர்ச்சியில் ஒரு மயக்கம். ஆனால் இவ்வளவு கேள்வி கேட்டார்ல அவருடைய ஒரு நண்பர், அவருக்கு இந்த பெரும்புரல் உடைந்து கால்கள் வந்து முறிந்து சதையும் கிழிந்து இருக்கிறதாம். இவர் கொஞ்ச நேரம் பெரிய ஆச்சரியமாயிருச்சா. ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய ஒரு காயத்தில் இருந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு எழும்பி வந்து இவர் நினைவில்லாமல் இருக்கிறாரு, இவருக்கு எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு அவர் வந்து எழுப்பி இவர் பேசியிருக்காரு. அந்த நேரத்தில் ஊரில் இருக்க பக்கத்தில் இருக்கவங்களாம் சத்தம் கேட்டு எல்லாரும் வந்து என்ன ஆச்சு, ஏன்னா ஊரில் இருக்கவங்க எல்லாம் ஒருத்தர் தெரிஞ்சவங்க தானே, ஏன் இந்த நேரத்தில் இவ்வளோ வேகமாக வந்தீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வைத்தியசாலைக்கு எடுத்துகிட்டு போய் சின்ன சிகிச்சை தான். இவருக்கு சின்ன சிகிச்சை பைக்கை செலுத்தினவருக்கு. ஆனால் வந்தவருக்கு கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் அந்த சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யணும்ல. அவருடைய சிகிச்சை முறை அப்படி இருந்திருக்கிறது. திருமணத்துக்கு வந்தவர் திருமணத்துக்கும் போகலை, வேலையும் அவருக்கு வந்து பெரிய சிக்கலாயிருச்சு, ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை அப்படின்றதுனால. அப்புறம் சொன்னாராம் பார்த்துட்டு, ஒரு நல்ல ஒரு பரிசை நீங்கள் எனக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறத அவர் அடிக்கடி பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் இவர் பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில நேரங்களில் நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த பாதுகாப்பாக பயணிக்கணும். இதுதாங்க அந்த பைக்கில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ சாகசங்கள் நிறைஞ்சிருச்சு. யார் ஃபாஸ்ட்டாக போகிறது, யார் வந்து பைக்கினுடைய அந்த பின் சக்கரங்களை உயர்த்தி போகிறது அப்படின்னு நிறைய சாகசங்கள் செய்கிறாங்க. அதனால் நிறைய பிரச்சனைகள், பின் விளைவுகள் அதெல்லாம் வருது, ஏற்படுது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுல்ல. கவனமாக செலுத்துங்கள், அவதானமாக உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுங்கள் அப்படின்னு ஒரு விடயம் இருக்குது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி.